திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி. அதனுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற குழுவில் இருக்கிறதுன்றது இட்ஸ் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆப்ஷன். என்னென்ன மாதிரியான விஷயங்களோட மக்கள் அணுகிருந்தாங்க சார்? ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு கால்வாய் அதை வெட்டி கனெக்ட் பண்ணி இன்னொரு கால்வாயோட கனெக்ட் பண்ணால் ஒரு 40,000 ஏக்கருக்கு வந்து தண்ணி பாய்ச்சல் ஈஸியாக கிடைக்கும் சார். இதை வந்து நீங்கள் தேர்தல் அறிக்கையில் போட முடியுமா? இவ்வளோ கிளியராக வந்து சொல்கிறாங்க, பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. இந்த அறிக்கையில் நீங்கள் பார்க்குற முக்கியமான விஷயம் எது சார்? மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா 529 ஐட்டங்கள் இருக்குது, 50 தலைப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 20% தான் சோஷியல் ப்ரோக்ராம்ஸ், 80% வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த 80% தான் அந்த 20% காம்பன்சேட் பண்ணுற, அதாவது அதை அடையிறதுக்கான வழிமுறை. உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவேன்னா, எல்லாருக்கும் கண்ணில் பட்டது 8,000 ரூபாய் கூப்பன் தான். அதுலயும் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. நல்லா ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோன்னு சொல்றோம், இல்ல வாஷிங் மிஷின் கொடுக்குறோன்னு சொல்றோம்னா, உங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கும், எங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்காது. உங்களுக்கு எதுக்கு வாஷிங் மிஷின்? நீங்க என்ன பண்ணுவீங்க? 8,000 ரூபாய் உள்ள வாஷிங் மிஷினை கொண்டு போய் இவருக்கு போயோ இல்லை வேற யாருக்கோ போயிட்டு பாதி விலைக்கு விற்பீங்க. கூப்பனாக கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேண்டிய வேலையை வாங்கிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் சால்வ். செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் பல்காக வாங்கி கொடுக்கும்பொழுது சென்டரில் டெண்டர்லாம் போடணும். டெண்டர்லாம் போட்டிங்கன்னா அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆமாம். மூணாவது, டெண்டர் போட்டிங்கன்னா ஒரு கம்பெனி தான் நீங்கள் ஆர்டர் கொடுப்பீங்க. அப்போ அந்த பர்டிகுலர் கம்பெனி மட்டும்தான் வளரும். ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த மொத்த ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த மொத்த ஈகோ சிஸ்டமும் பெனிஃபிட் ஆகும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது மிகப்பெரிய ஸ்கீம். அதிமுகவில் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எதுவும் தரன்றாங்க, கூடவே 10,000 ரூபாய் தரன்றாங்கல்ல. இப்போ 8,000 10,000 பெருசு இல்லை, பொருளும் வருது ஒன்று, 10,000 வருது. அப்போ பீப்புள் அதை விட இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்த்துருவாங்களா? டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு சோஷியல் ஸ்கீம், 60,000 ரூபாய் கிடைக்க போகுது ஒரு ஃபேமிலிக்கு. எப்படின்னா, மகளிர் உரிமை தொகை 2,000 ஆயிடுச்சு. இந்த 8,000 ரூபாவை நீங்கள் மந்த்லியாக பிரித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு காஸ்ட், இப்படி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி போட்டிங்கன்னா ஏறக்குறைய மாதம் 5,000 ரூபாய், 12 மாதத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 60,000 ரூபாய்க்கு உண்டான சோஷியல் ப்ரோக்ராம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வருது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதற்கு முன்பு நடந்த தேர்தல்களில் சொல்லியிருந்தாரு, ஏமாத்துறாங்க, ரேவடிக் கல்ச்சர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்படி அப்புறம் டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ சக்ஸஸ் பார்த்து அவங்களே எல்லா மாநிலத்திலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. கெடுத்துட்டீங்கன்றாங்க சார். கெடுத்தது எப்படி தமிழ்நாடு நம்பர் 1 மாறிச்சு? எஜுகேஷனில் நம்பர் 1, ஹெல்த் கேரில் நம்பர் 1, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்பர் 1, எக்ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1, இண்டஸ்ட்ரீஸில் நம்பர் 1, உமன் எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்பர் 1, சேஃப்டியில் நம்பர் 1, பீஸில் நம்பர் 1. எதில் தான் நம்ம நம்பர் 2 இருக்கு? எல்லாத்துலேயுமே நம்பர் 1 இருக்கும். சீமான் மாதிரியானவங்க இங்கே தான் சொல்றாங்க, இந்த மாதிரி உதவித்தொகையோ கொடுக்காத ஒரு அரசை நான் உருவாக்கி தரேன், பிச்சை எடுக்கிற நிலைமை ஏன் மக்களுக்கு இருக்கிறீங்க, அது இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும்ன்றாரு. அவர் தமிழ்நாட்டை அழிச்சிருவார். திருப்பி நம்மள அக்ரிகல்ச்சர் எக்கானமி கூட்டு போறாரு. அதுதானே சோறு போடுது. அக்ரிகல்ச்சர் இஸ் இன் எக்ஸஸ். இதே மாதிரியான திட்டங்களை தானே விஜயும் சொல்றாரு, எடப்பாடியும் சொல்றாரு. எல்லாரும் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க ஏஐல போய் கேட்க வேண்டியதுதான். ஏடிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ, டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ, டிவிக்கோட மேனிஃபெஸ்டோ பேஸ் பண்ணி எது நல்லா இருக்கு நீ ஏன் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அதே சொல்லிட்டு போகும், கரடியே சொல்லிடும். எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க இந்த கவர்மெண்ட் அது தொடரும்? என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் நோன் ரிசல்ட். ஓகே, அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படின்னா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா தேர்தலில் பெரிய சுறுசுறுப்பு இல்லை, ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்க. டிவிகேல பாருங்க, இந்த 4-5 பேரை தவிர ப்ராமினென்ட்டான ஒரு பேர் கூட இல்லை. விஜய் 2 இடத்துல போட்டிடுறாருல்ல சார்? ஒரு மட்டும் அந்த 2 இடத்துலயே ஜெயிப்பாரான்றதே டவுட் தான். ஓகே, சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் கனவு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் தொழிலதிபர் சுரேஷ் சம்பந்தம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை எல்லோராலும் வழக்கமா எப்பயுமே உற்று நோக்கப்படும். எல்லா தேர்தல் காலங்கள்லையும் அவங்களோட தேர்தல் அறிக்கை எப்பயும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கதாநாயகன் அவங்களுக்கு தேர்தல் அறிக்கையாக தான் இருந்துட்டு இருக்கும். இந்த தடவை உங்களுடைய பங்கும் அதில் அளப்பரியதாக இருந்துச்சு. அதை வரைவு எடுக்கிறதுல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொண்டிருந்தீங்க சார்? உங்களை பொறுத்தளவு இந்த தேர்தல் அறிக்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து 2021 தேர்தல் அறிக்கைப்ப நான் போயிட்டு சில கோரிக்கைகள்லாம் அப்போ வந்து முதலமைச்சர் ஆகலை, எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினா இருந்தாங்க. அப்போ நான் போய் சொன்னேன். ஸோ அதிலிருந்து 2026 வந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் ஒரு மெம்பராக இருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு.
ஏன்னா தமிழ்நாட்டோடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கட்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி. அதனுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற குழுவில் இருக்கிறதுன்றது இட்ஸ் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஆப்ஷன். ஏன்னா அது ஒரு இன்டெலெக்சுவல் ஆப்ஷன். இட் இஸ் நாட் லைக் என்ன சொல்றது, அது வந்து ஒரு தேர்தல் அரசியலில் போய் இறங்கி ஓட்டு கேட்குற விஷயம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்டெலெக்சுவலான ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க். அது டைரக்ட்லி அலைன்ஸ் வித் மை பேக்ரவுண்ட். என்னுடைய பின்புலத்துக்கு அது வந்து சரியான ஒரு இதுவாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து அதில் முதல் முறையாக முன்னிறுத்தணும். மக்களிடத்துல போயிட்டு அந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கலாம். அதை பேஸ் பண்ணி அது ஒரு அது மாத்திரமே ஒரு என்ன சொல்றது அடிப்படை கிடையாது. அப்புறம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கு, கட்சிக்கும் நாலேஜ் இருக்கு, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, கனிமொழி மேம் இருக்காங்க, சிஎம் ஆஃபீஸ் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க, பென் டீம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே நிறைய பேரோட இன்புட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒருங்கிணைச்சு மக்களுடைய அவங்களுடைய இன்புட்ஸையும் ஒருங்கிணைச்சு உருவாக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ப்ரொப்போஸ் பண்ணோம். அதை வந்து அது உடனே எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் ரொம்ப நம்ம என்ன நினைப்போம்னா, ஜென்ரலாக டிஎம்கே மாதிரி ஒரு பார்ட்டி புதுசாக வர்றவங்கெல்லாம் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டு ஏதோ செய்வாங்களா அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கும் மைண்டில். ஸோ எனக்கே வந்து நானும் ஒரு பார்ட்டியில் எனக்கு எந்த பொசிஷனும் கிடையாது இல்லைங்களா. நான் இப்போ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் ஐ எம் அ வெல் விஷர் ஆஃப் டிரெமிடியன் ஐடியாலஜி. ஸோ அதனால நான் போய் உள்ளே போயிட்டு சொல்லும்போது எடுத்துக்கிட்டாங்க. அதே சமயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு தனி ஈவெண்ட் ஏற்படுத்தி சிஎம் வந்து அதை லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணி அந்த அந்த ஈவெண்ட்டில் கூட சிஎம் வந்து பேச சொல்லுவாங்க. அப்போ சிஎம் வந்து சொல்லுவார், நான் என்ன பேச போகிறேன், நீங்களே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எனக்கே வந்து வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பிம்பம், அப்புறம் உள்ளே போய் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதுக்கு நிறைய டிஸ்கனெக்ட் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் பண்ணுற முடியுது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக வருது. இப்படி ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது என்ன நினைச்சிருந்தீங்க சார்? என்ன செய்யலாம்னு நினைச்சிருந்தீங்க? அது ஃபுல்ஃபில் ஆச்சா? இது முதல் முறையாக வந்து ஒன்று ஒரு ஃபார்மல் கமிட்டி இருக்கிறது. பழசுலையும் கமிட்டிலாம் இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் இது ரொம்ப ஃபார்மலான ஒரு கமிட்டி. ஃபஸ்ட்டு அதோடு மாத்திரம் இல்லாமல் ஃபஸ்ட் டைமாக 2 வெளி ஆட்கள் உள்ளே இருக்காங்க. ஒன்று வந்து பியூரோக்ரஸி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்ச ஒருத்தர், சந்தானம் ஐஏஎஸ் அவர்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. அவர் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது நிறைய செக்ரட்டரி லெவலில் இருந்திருக்காரு இல்லைங்களா. நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் தொடர்ந்து இந்த இதில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி வந்து நான் வந்து தொழில்துறை, ஸ்டார்ட் அப்ஸு, ஐடி, எக்கானமி, எம்எஸ்எம்இ, கனவு ஆர்டிக்கல் 2.5 வருஷம் எழுதினது, மாவட்டம் தோறும் வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குறது, தொழில்களை உருவாக்குறது, இதெல்லாம் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அந்த அந்த கான்ட்ரிபியூஷன் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸ் மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, டிஆர்வி ராஜா இருக்காங்க, பிடிஆர் இருக்காங்க, கோவிச்செழியன் இருக்காங்க, அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் ஏற்புடையதா அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, கேட்டாங்களா, உள்ள வச்சுக்கிட்டாங்களா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததை விட ஒரு 10 டைம்ஸ் பெட்டராக இருந்துச்சு. நான் வந்து ஒரு சைலண்ட் பார்ட்டிசிபெண்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு, சரி நம்ம ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் உள்ள போனேன். ஆனா வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்டா இருந்தேன். மொத்தம் கனிமொழி மேம் வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு எப்பவுமே 5 ஜோனா இருக்கு, ஒவ்வொரு ஜோன்லயும் 2 இடத்துல போயிட்டு மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. ஆனா அந்த 10 மீட்டிங் மொத்தம் ஆக்சுவலா அந்த 10 மீட்டிங்ல நான் 9 மீட்டிங்ல நான் இருந்தேன். ஓகே. அந்த 9 மீட்டிங்ல நான் இருந்தேன். அந்த ஒவ்வொரு மீட்டிங்லயும் வந்து அவங்க ஒரு டேபிள் போட்டாங்க. 10 பேருக்கும் 10 டேபிள் ஈக்குவலண்டா போட்டாங்க. மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு பார்ட்டி ஆளுங்க வந்து மக்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க, இண்டஸ்ட்ரியல் ஆளுங்க, அசோசியேஷன் ரன் பண்றவங்க, எல்லா செக்டர்ல இருந்து. ஆனா அது பார்ட்டி பேஸ் பண்ண ஈவெண்ட் கிடையாது, மக்களுடைய குறை அவங்களுடைய கருத்து கேட்கறதுனால. இப்போ எங்க டேபிள் 3 பேர் நாங்க இருந்தோம், என் டேபிளுக்கு வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து கோரிக்கைகள் கொடுத்தாங்க. ஸோ இப்படி அஃப்கோர்ஸ் மேடம் அவங்க எல்லாரும் நிறைய பேர் அவங்கள்ட்ட போய் கொடுக்கணுன்ற அந்த இது இருக்கும். பட் அதுவும் இல்லாம அந்த ஈக்குவலான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்களோட மக்கள் அணுகி இருந்தாங்க சார்? ஸோ மக்கள் வந்து நிறைய வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, நாம நினைக்கிறோம் இந்த வந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆழமா புரியல, மேலோட்டமா இருக்காங்க, அப்படிலாம் இல்லாம இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தர் வந்து லைக் ஒரு 1-2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தர் வந்து சொன்னாரு, சார் இங்க இருக்கிற ஒரு கால்வாய், 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க இருக்கிற ஒரு கால்வாய்
அதை வெட்டி அதை வெட்டி கனெக்ட் பண்ணி இன்னொரு கால்வாயோட கனெக்ட் பண்ணா ஒரு 40,000 ஏக்கருக்கு வந்து தண்ணி பாய்ச்சல் ஈஸியா கிடைக்கும் சார். இதை வந்து நீங்க தேர்தல் அறிக்கையில போட முடியுமா? இவ்வளவு கிளியரா வந்து சொல்றாங்க, பர்டிகுலர் பர்ஃபெக்டா சொல்றாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, ஒரு ஒரு 5,000 ஏக்கர் வழியா ஹை டென்ஷன் வயர் போகுது, போட ட்ரை பண்றாங்க. அது ப்ரொபோசல் அப்ரூவல் ஆயிடுச்சு. அவர் வந்து அது பட்ஜெட்லாம் போட்டு இந்த ஹை டென்ஷன் ஒயர் வந்து இந்த 5,000 ஏக்கர் வழியா போகுது, இது போட்டிங்கன்னா இவ்வளோ கோடி ரூபாய் செலவாகுது. அதை வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிளா இப்படி சுத்தி கொண்டு போகலாம். ஆனா அதனுடைய பட்ஜெட் வந்து அதை விட கம்மி. இந்த 5,000 ஏக்கர் வந்து தப்பிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ மக்கள் வந்து அந்தந்த ஊர்ல அவ்வளோ பர்ஃபெக்டா தெளிவான ஒரு கோரிக்கைகளோட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப புல்லரிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், டிஎம்கேவோட அடிப்படை கட்டமைப்பு வசதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேடர் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கரெக்டான ஆளுங்களை அவங்கள மக்கள்கிட்ட இருந்து கரெக்டான ஆலயங்கள்ல வந்து கமிட்டியை வந்து மீட் பண்ண வைக்க முடிஞ்சிச்சு அவங்கள. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்தேன் நான். இல்லைன்னா மக்களுக்கு நாங்க வர்றதே தெரியாது இல்லையா. இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கீங்கன்னா தெரிஞ்சாதானே யாராவது வந்து சொல்லுவாங்க. அது சொல்லணும்னா அங்க இங்க இருக்கிற கேடர்ஸ் போயிட்டு அதுவும் கரெக்டான ஆளை பிடிச்சி அவங்களை கூட்டிட்டு வரணும். ஸோ அதெல்லாம் அவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. இந்த அறிக்கையில நீங்க பாக்குற முக்கியமான விஷயம் எது சார்? அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொல்ற இந்த அறிக்கையை வந்து நான் 2 விதமா பார்க்குறேன். எல்லாரும் மேம்போக்கா பார்க்கும் பொழுது இந்த சோஷியல் ப்ரோக்ராம்ஸ் சொல்லக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் தான் வந்து கண்ணுக்கு அப்படியே கிளாரிங்கா படும். பார்த்தோன்னே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அதுக்கு கீழே நுவான்ஸ் இருக்கு. அதுதான் இந்த இந்த மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையோட ஒரு ஹீரோ மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அந்த சமூக நலத்திட்டங்களை நடத்தணும்னா அதுக்கு பொருளாதார வசதி வேணும். ஸோ அந்த பொருளாதார வசதியை எப்படி உருவாக்கி அந்த சமூக நலத்திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போறதுன்றது தான் இதனுடைய முக்கியமான சாராம்சமே. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி ரன் பண்றேன். அந்த கம்பெனி ரன் பண்ணா அதுல ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுவோம், ப்ராஃபிட்டை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடென்ஸா கொண்டு போய் கொடுப்போம் இல்லைங்களா. அதுதான் ஒரு இப்போ தமிழ்நாடே ஒரு கம்பெனி மாதிரி பார்த்தீங்கன்னா, அதனுடைய வளர்ச்சியிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அது வந்து மக்களுக்கு வந்து சோஷியல் டிவிடென்ஸா கொண்டு போறதுதான் இந்த சமூக நலத்திட்டங்கள். இதை நம்ம வந்து ஃப்ரீபீஸ், இலவசங்கள் அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு மாநிலத்தில் அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர். ஸோ அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் போய் ஆக்சுவலா சேரணும். ஸோ அதுக்கு உண்டான ப்ரோக்ராம்ஸ் தான் இந்த மீதி இருக்கிற அந்த மொத்த மேனிஃபெஸ்டோல பார்த்தீங்கன்னா 529 ஐட்டங்கள் இருக்கு, 50 தலைப்புகள்ல இருக்கு. 50 தலைப்புகள்ல 529 ஐட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 580 ஐட்டங்கள்ல கிட்டத்தட்ட 20% தான் சோஷியல் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, 80% வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஏன்னா இந்த 80% தான் அந்த 20% காம்பன்சேட் பண்ற, அதாவது அதை அடையறதுக்கு வழிமுறை. உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவேன்னா, கடந்த 5 வருடங்கள்ல 10 லட்சம் கோடி பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு, லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா. பட் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்ன பிளான் அப்படிங்கறது அந்த மேனிஃபெஸ்டோல அது வந்து 10 லட்சம் கோடியில இருந்து 18 லட்சம் கோடியா மாறி இருக்கு. ஆனா போன தடவை ஸ்பெசிஃபிக்கா எம்எஸ்எம்இஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவோம் அப்படிங்கறத பத்தி பேசல. ஆனா இந்த தடவை என்ன பேசியிருக்கோம்னா, எம்எஸ்எம்இஸ்க்கு தனியா ஒரு 5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு பேசியிருக்கோம். பெரிய இண்டஸ்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தாண்டி எம்எஸ்எம்இஸ்க்கு 5 லட்சம் கோடி. அப்போ 18 லட்சம் பிளஸ் 5 லட்சம் சேர்த்தீங்கன்னா 23 லட்சம் கோடி. போன தடவை இருக்கிறது 10 லட்சம் கோடி. ஸோ போன தடவை விட ஒரு 3 லட்சம் கோடி அதிகமான, அதாவது 2.5 மடங்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துல இருந்து 23 லட்சம்ன்றது 2.3 டைம்ஸ் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர போறோம். எதுக்குன்னா இந்த 11.2 வளர்ச்சி சதவீதம் இருக்கு. இப்போ தமிழ்நாடு வளர்ச்சி சதவீதம் ஹையஸ்ட் அதிகம், டபுள் டிஜிட் growth எங்கேயுமே இல்லை ஆக்சுவலா, உலகத்திலே எங்கேயுமே இல்லை, இந்தியால மாத்திரமே இல்லை, ட்ரம்ப் இருக்கிற சிச்சுவேஷன்ல எங்கேயுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வளர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் தக்க வச்சுக்கணும்னா நீங்க ChatGPT போய் கேட்டீங்கன்னா போதும், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இதே லெவல்ல இருந்துச்சுன்னா எந்த வருஷம் $1 trillion பிடிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே டான்னு கரெக்டா 2031 சொல்லும்.
ஸோ நெக்ஸ்ட் 5 years இந்த ஆட்சி வந்து நமக்கு 5 years கம்ப்ளீட் ஆகும் பொழுது we would have achieved the 1 trillion vision, which is the original goal of the chief minister when he announced 1 trillion பொருளாதாரத்தை அடைவோம். அவனு எப்போ சொன்னாருன்னா 2020 10 வருஷத்துல அடைவோம் அப்படின்னு சொன்னாரு. அது கரெக்டா அதை மார்ச் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதே growthல போயிட்டு இருந்தா, இதே growthல போய் ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா 11.2ங்கிறது மிக அதிகமான வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் அந்த வளர்ச்சியை நீங்க தக்க வைக்கணும். அப்புறம் என்ன ஆகும்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த 11% ஆட் ஆகும். இப்போ இந்த வருஷம் 1 கோடின்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 11% ஆட் பண்ணீங்கன்னா அடுத்த 1 கோடியே 11 லட்சம். அதுக்கு அடுத்த வருஷம் 1 கோடியே 20-23 லட்சம். அதுல 11%. அப்ப இந்த வளர்ச்சியை அப்படியே தக்க வைக்கிறதே கஷ்டம். அதுக்கு மேலேயும் பண்ணாதான் அப்படியே தக்க வைக்க போறோம். அப்படி வச்சாலே போதும். ஓகே. ஆனா ஏன்னா பேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது, காம்பவுண்ட் ஆகுது இல்லையா? பேஸ் காம்பவுண்ட் ஆயிட்டே இருக்கு. சாத்தியமான்ற கேள்வி வந்துரும்ல சார். ஏன்னா அதனாலதான் இந்த 23 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருமா? ஏன்னா எங்க இருந்து வரும்? எல்லாருமே ஏற்கனவே பதற்றத்தில் இருக்காங்க உலகம் ஃபுல்லா. இல்ல அது பண்ணிடலாம். என்ன எப்படி நினைக்கிறேன்னா, நானு நிறைய இப்போ உதாரணத்துக்கு எப்படிலாம் வரலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன் இந்த MSME ஸ்பெசிஃபிக்கா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா பெருமுதலாளிகள் நிறைய உருவாயிடுவாங்க. ஆனா பெருமுதலாளிகளை தாண்டி சாதாரண மக்களுக்கு அந்த பணம் போய் சேரணும்னா அதுக்கு ஒரே இல்லைன்னா குஜராத் மாதிரி ஆயிடும். குரோனி கேபிட்டலிசம்னு சொல்றோம் இல்லைங்களா? 4 பேர் பெருசா இருப்பாங்க, 4 பேர் பெருசா இருப்பான், மத்தவங்க எல்லாம் ஏழையா இருப்போம். அதுதான் குஜராத் மாடல். தமிழ்நாடு மாடல் அது கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்க தமிழ்நாடுல ரிலையன்ஸ் மாதிரியோ இல்ல அதானி மாதிரியோ இல்ல பெரிய பெரிய கம்பெனிஸே கிடையாது. அதுவே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த். எப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய பணம் வந்து பறந்து போயிருக்கு, பறந்துபட்டு எல்லாருக்கும் போய் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறதுக்கு 1 லட்சம் கோடி 1000 கோடி 1000 கோடி நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்படி வச்சுக்கலாம், நீங்க அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை எப்படி நடக்குது, அது எப்படி ப்ராக்டிக்கலா பாசிபிள்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கும் இந்த பெரு நிறுவன பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நடுவுல MSMEs வரணும். வந்துச்சுன்னா தான் என்ன ஆகும்னா, இப்போ நீங்க இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு MSMEs என்ன பண்ணுவான்னா பிரேக் லைன், பிரேக் ஷூ, போல்ட் தயார் பண்ணி கொடுப்பான், பெயிண்ட் தயார் பண்ணி கொடுப்பான். அவன்கிட்ட அவன் அந்த கான்ட்ராக்ட் எடுப்பான். அந்த கான்ட்ராக்ட் எடுத்தான்னா அவன் கம்பெனி ஒரு 1000 பேர் 100 பேர் 200 பேர் வேலை பண்ணுவான். அப்ப அவனுக்கு அந்த சம்பளம் ஒர்க் ஃபோர்ஸும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஜாப் கிடைக்கும், ஒர்க் ஃபோர்ஸ் இன்னும் நிறைய வரும், ஜாப் அப்போ கிடைக்கும். அப்ப இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்ம பேசிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி யோசிச்சு பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது பிரம்மாஸ்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் பிரம்மாஸ்திரம். MSME தான் பிரம்மாஸ்திரம். MSME தான் அது முக்கியமான விஷயம். ஏன்னா பணம் மக்களுக்கு போய் சேரணும் இல்லைங்களா? இல்ல பணம் வர்றது மாத்திரம் முக்கியம் இல்ல, யார்கிட்ட போய் சேருதுன்றது ரொம்ப முக்கியம். 18 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டோம், எல்லாமே ஒரு 10 பேர்கிட்ட போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதனுடைய பயன் என்ன? ஒண்ணுமே இல்லை. தமிழ்நாடு மக்களுக்கு போய் சேராது. பரவாயில்ல, எல்லா மாவட்டங்களையும் எல்லா இடத்துலயும் போய் சேரணும் அப்படிங்கிறது அந்த MSME. ஸோ அதை யோசிச்சு கரெக்டா பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, GCCன்னு சொல்லக்கூடிய குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அமெரிக்கால வந்து பெப்சி, கோக் மாதிரி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் வந்து பெரிய கம்பெனி செட் பண்றாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய IT ரிலேட்டட் ஒர்க்கு அதெல்லாம் பண்றதுக்கு, BPO ஒர்க்கு அதெல்லாம் பண்றதுக்கு. ஆனா இது வந்து GCCs வந்து கொஞ்சம் ஹை எண்ட் ஒர்க். சேலரி மினிமமே கிட்டத்தட்ட 1 lakhல அப்படி ஸ்டார்ட் ஆகும் மாசம் சொல்றேன். சோ இந்த மாதிரி GCCs 500 புதிய GCCs தமிழ்நாட்டுல அடுத்த 5 வருஷத்துல கொண்டு வர்றது. ஆல்ரெடி ஒரு 150 170 கிட்ட இது இருக்கு. அந்த நம்பர் கொஞ்சம் மாறிட்டே இருக்கு. 150 to 170 இன்னும் இருக்கு இப்போ. ஸோ 500 கொண்டு வந்தீங்கன்னா அது எக்கச்சக்கமான ஹை எண்ட் ஜாப்ஸை உருவாக்கும். அப்போ இந்த படிச்சு வேலை காலேஜ் இன்ஜினியரிங்லாம் முடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் அது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்படி வந்து நிறைய யோசிச்சு பண்ணிருக்காங்க. அப்புறம் 5000 மேட் இன் தமிழ்நாடு கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் என்டர்பிரைஸ், நியூ என்டர்பிரைசஸ் மேட் இன் தமிழ்நாடு அந்த முத்திரையோட இங்க தயாரிக்கப்பட்டது. அப்ப நம்ம மேட் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேட் இன் தமிழ்நாடு, மேக் இன் இந்தியா மாதிரி மேட் இன் தமிழ்நாடுன்ற முத்திரையோட நம்ம ரூரல் ஏரியாஸ்ல, லோக்கல் ஏரியாஸ்ல அந்த பிசினஸ் எப்படி உருவாக்குறது, அதுக்கு வந்து 5000 புதிய கம்பெனிகள் உருவாக்குறது. இப்படி வந்து பல ப்ரோக்ராம்ஸ், இது எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ். இது எல்லாமே இதுல இருந்து தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வருமானம், அந்த ரெவென்யூன்னு சொல்லுவாங்க, அது வரும். அந்த ரெவென்யூல இருந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அதனுடைய கனெக்ஷன். சோ அதெல்லாம் யோசிச்சு பண்ணப்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டோ தான் இப்படி தமிழ்நாடுடைய. நம்ம எல்லாருக்கும் கண்ணில் பட்டது 8000 ரூபாய் கூப்பன் தான்.
அதுவும் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் இருக்கு. நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த 8,000 ரூபாய் ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க நல்லா ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஃப்ரிட்ஜ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரிட்ஜ் குடுக்குறோம்னு சொல்றோம். இல்ல வாஷிங் மிஷின் குடுக்குறோம்னு சொல்றோம்னா, உங்க வீட்ல வாஷிங் மிஷின் இருக்கும், எங்க வீட்ல வாஷிங் மிஷின் இருக்காது. உங்களுக்கு எதுக்கு வாஷிங் மிஷின்? நீங்க என்ன பண்ணுவீங்க? 8,000 ரூபாய் உள்ள வாஷிங் மிஷினை கொண்டு போய் இவருக்கு போயோ இல்ல வேற யாருக்கோ போயிட்டு பாதி விலைக்கு விற்பீங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு வாஷிங் மிஷின், அதை வாங்குறதுக்கும் ஆள் இருக்காது. வாங்குறதுக்கு இருக்காது, ரொம்ப ரொம்ப ரேட் தர ரேட்டுக்கு கேட்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் இருக்கும் ஆக்சுவலா. அதனால கூப்பனா கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேண்டிய வேலையை வாங்கிக்கலாம். ஒரு ப்ராப்ளம் சால்வ்டு. செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க பல்கா வாங்கி கொடுக்கும் பொழுது சென்டர்ல டெண்டர்லாம் போடணும். டெண்டர்லாம் போட்டீங்கன்னா அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஆமா, டெண்டர்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கறது, என்ன கொடுக்கறது, எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம், அப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம், எங்களுக்கு கொடுக்கலாம், அந்த ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுவும் எலிமினேட்டட். மூணாவது, டெண்டர் போட்டீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு தான் நீங்க ஆர்டர் கொடுப்பீங்க. அப்ப அந்த பர்டிகுலர் கம்பெனி மட்டும் தான் வளரும். ஆமா. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப உங்களுக்கு சுகுணா மிக்ஸி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வாங்கிக்கலாம். எனக்கு வந்து வேற ஏதோ ஒரு கிரைண்டர் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, சுமித் கிரைண்டர் வாங்கிக்கலாம். பரவாயில்ல, எல்லா பிசினஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாம்சங் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், இது அதை வாங்கிக்கலாம், எதை வேணா யார் வேணா எதை வேணா வாங்கிக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து அது பெனிஃபிட் ஆகும். நான்காவது முக்கியமான விஷயம் என்னன்னா, திருச்சியில வேணுன்றவங்க திருச்சியில வாங்கிக்கலாம், ஆத்தூர்ல வேணுன்றவங்க ஆத்தூர்ல வாங்கிக்கலாம், கடலூர்ல வேணுன்றவங்க கடலூர்ல வாங்கிக்கலாம். அப்ப லோக்கல் அங்க ரீட்டைல் பிசினஸ் வச்சிருக்கான் இல்லைங்களா, அவனுக்கு வந்து அந்த பிசினஸ் கிடைக்கும். அவனுடைய கடைக்கு ஒரு ஆளுங்க வருவாங்க, டீலரு, ஹோல்சேலரு, டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த மொத்த ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த மொத்த ஈகோ சிஸ்டமும் பெனிஃபிட் ஆகும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய ஸ்கீம். சார், இப்போ அதிமுகல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏதோ ஒன்று தரேன்றாங்க, கூடவே 10,000 ரூபாய் தரேன்றாங்கல்ல. இப்போ 8,000 10,000 பெருசு இல்ல, பொருளும் வருது ஒண்ணு, 10,000 வருது. அப்ப பீப்புள் அதை விட இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா பாத்துருவாங்களா? ஆனா அது ஆக்சுவலா அதுதான் அதுல ஒரு, அதாவது நீங்க வந்து டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ எடுத்து பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கு சோசியல் ஸ்கீம் 60,000 ரூபாய் கிடைக்க போகுது ஒரு ஃபேமிலிக்கு. எப்படின்னா, மகளிர் உரிமை தொகை 2,000 ஆயிடுச்சு. ஓகேங்களா. அப்புறம் வந்து 1,500 அந்த டேலண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த 8,000 ரூபாய் இருக்கு இல்லையா, இந்த 8,000 ரூபாய் நீங்க மந்த்லியா பிரிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு அப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு காசு இப்படி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கூட்டிங்கன்னா, சற்று ஏறக்குறைய மாசம் 5,000 ரூபாய் 12 மாசத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 60,000 ரூபாய்க்கு உண்டான சோசியல் ப்ரோக்ராம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர போகுது. இமேஜின் பண்ணி பாருங்களேன், சராசரியா 1.3 crores இப்ப வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அந்த 0.3 விட்டுருங்க, 1 crore கூட வச்சுக்கோங்க. 1 crore into 50,000, அவ்வளவு பணம் வந்து லோக்கலா மக்கள் கிட்ட புழங்க போகுது. அது வந்து எவ்வளவு பெரிய எக்கனாமிக் சைக்கிள் வந்து சர்க்குலர் எக்கானமி. கவர்மெண்ட்டுக்கு பர்டன் ஆகாதா சார்? பயங்கரமா. எந்த டெவலப்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு பர்டன் ஆகாதா? அப்படி ஏன்னா ஏற்கனவே கடன் அதிகமாயிடுச்சுன்றாங்க, இதெல்லாம் தேவையா இப்ப, ஐயோ அப்படின்றாங்க. அந்த கடன், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, வீட்டு கணக்கு பாக்குற மாதிரி கடன், வீட்டுல வந்து கடன் கணக்கு பாக்குற மாதிரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல, அதாவது ஒரு ஒரு நாட்டை ரன் பண்றதுலயோ ஒரு மாநிலத்தை ரன் பண்றதுல இருக்கக்கூடிய கணக்கு வழக்க வீட்டு கணக்கு மாதிரி பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, அதுவே தவறு. சரி, நீங்க அந்த கணக்குப்படியே வரலாம். நான் உங்களை சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். 1 லட்ச ரூபாய்க்கும் கம்மியா சம்பாதிக்கிற ஒருத்தர் 50 லட்ச ரூபாய் ஃபேட்டை எப்படி வாங்குறாரு? கடன் வாங்கி தான் வாங்க முடியும். பேங்க்ல லோன் போடுவாங்க, ஹோம் லோன் தான். ஆனா 50 டைம்ஸ் அதிகமா, அவருக்கு மாச சம்பளம் 1 லட்சம். ஆனா 50 லட்ச ரூபாய்க்கு உண்டான வீட ஏன் இப்பவே வாங்குறாரு? 50 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சுட்டு வாங்கலாம்ல. எங்க வாழ்றது? அதே லாஜிக் தான். அதாவது கவர்மெண்ட்டும் அப்படிதான் யோசிக்குது. ஒரு தனிநபர் எப்படி 50 லட்ச ரூபாய் பிளாட்டை இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே அதை அனுபவிக்கணும், அதுக்கு உண்டான கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்களோ, அதே லாஜிக் தான் கவர்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா தமிழ்நாடோட ஜிடிபியில பாத்தீங்கன்னா இந்த லோன் இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் ரேஷியோ வந்து 2% தான். ஜிடிபியில கம்பேர் பண்ணும்போது வெறும் 2% தான். அது ரொம்ப மினிஸ்கியூல் அமௌண்ட். நீங்க இதுல இருந்து கணக்கு பண்ணா கூட, ஆர்பிஐ வந்து ஒரு ரெகுலேஷன் வச்சிருக்காங்க, நீங்க எவ்வளவு லோன் வாங்கலாம் மொத்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 30% வரைக்கும் ஏதோ நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 28 29 இருக்கு. தமிழ்நாடு 26% தான் இருக்கு. நம்ம எல்லாமே லிமிட்ஸுக்கு, ஆர்பிஐ ரெகுலேஷனோட லிமிட்ஸுக்கு உட்பட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லாம வந்து
ஒரு குறை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக மீடியால பேசணுன்றதுக்காக கண்டுபிடிச்சு பேசுற விஷயமே தவிர இதுல சவுண்டு மேக்ரோ எக்கனாமிக் பிரின்சிபிள்ஸ் இல்ல. ஓகே. என்ன இது பேசுறவங்க எல்லாமே வீட்டு கணக்கு மாதிரி பாக்குறாங்க. இந்த ஒரு ஒரு தமிழ்நாட்டை ரன் பண்றத வீட்டு கடன் இல்லாத மாநிலம் அதெல்லாம் அப்படிப்பட்ட கோலே தேவையில்லைன்ற அது தவறு. ஒரு பெருமை இல்ல அது அப்படிப்பட்ட பெருமைலாம் வந்து தவறான பெருமை. அது ஆக்சுவலா அது வெட்டி பெருமை. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இப்ப அமெரிக்கா எடுத்துட்டீங்கன்னா அவன் வந்து $multi trillion உலகத்திலே பெரிய கடன்காரன். ஆனா இருக்கிறதுலே அவனோட ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது அவன் எக்கச்சக்கமா 3 times ஜிடிபி தான் வாங்கி வச்சிருக்கான். அப்ப அவன் பெரிய பணக்காரன் ஆகலையா? சோ அது அவங்களுக்கு புரியாத விஷயமா பேசிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நாலேஜ் இல்லாம பேசுறவங்க தான் இந்த கடனை பத்தி தேவையில்லாம பூதத்தை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது சார் பெண்களுக்கு, அதுவும் கூட டபுள் ஆயிடுச்சு 2000 ரூபாய். அது எவ்வளவு ஹியூஜ்ல, அப்படியே டபுள். மீனிங் அதுக்குண்டான நிதி ஆதாரங்கள் தான். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. சோ இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம மேனிஃபெஸ்டோல பாத்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை மிக அதிகமா பூஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர்ற வருமானத்தை கொண்டு போய் மக்களுக்கிட்ட சோஷியல் ப்ரோக்ராம்ஸ்ல கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் அதனுடைய மொத்த கோலே. இப்ப பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இதற்கு முன்பு நடந்த தேர்தல்கள்ல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, ரேவடிக் கல்ச்சர் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்படி பொருள் கொடுக்கறதோ. ஆனா அவங்களே இப்படிதானே. அப்புறம் டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ சக்சஸ் பார்த்து அவங்களே எல்லா மாநிலத்திலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்ப கூட அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அது ஒர்க் ஆகலன்னு. அதுக்கப்புறம் அவங்களே எல்லா மாநிலத்திலும் போயிட்டு ஆனா அப்படி பண்ண வேணாமே அப்படின்ற அந்த கன்செப்ட் அப்புறம் ஏன் அவங்க சொல்றாங்க? அது அவங்க உண்மையாலுமே பிலீவ் பண்ணாங்கன்னா அவங்க ஆள்ற மாநிலங்கள்ல ஏன் அதை போய் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க? ஏன் மற்ற மாநிலங்கள் தமிழ்நாடு மாடல காப்பி அடிக்கிறாங்க? அப்ப என்னன்னா அவங்களுக்கு என்ன தெரியுது? இது வந்து இது ஆல்ரெடி ப்ரூவன் மாடல். மற்ற இப்போ அமெரிக்கால ஆல்ரெடி இருக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு அன்எம்ப்ளாய்ட்னா உங்களுக்கு வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ல உங்களுக்கு காசு கொடுப்பான் மாசம் மாசம். அதான் சார், வளர்ந்த நாடு வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்கறதுக்கும் நம்ம இப்பவே ஸ்ட்ரகிள்ல இருக்கிறவங்க வளர்ற நாடு தான் கொடுக்கணும். ஓகே. வளர்ந்த நாடு கொடுக்க தேவையில்லை. அவன் சொல்லலாம், ஏய் உனக்கு தான் எல்லாமே இருக்குல்ல, நீ போய் வேலை பாடுறா அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அவங்களே $150 $1000 கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம வளர்கின்ற நாடு முக்கியமா கொடுக்கணும். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு இப்ப தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட் இன் இந்தியா இல்லைங்களா? அதுக்கே அந்த வளர்ச்சிக்கு காரணமே இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான். ஓகே. கெடுத்துட்டீங்கன்றாங்க சார். 60 வருஷமா இப்படி ₹1 ஒரு படி அந்த மாதிரிலாம் சொல்லி ஆரம்பிச்சு எடுத்தது எப்படி தமிழ்நாடு நம்பர் 1 மாறுச்சு? எஜுகேஷன்ல நம்பர் 1, ஹெல்த் கேர்ல நம்பர் 1, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்பர் 1, எக்ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1, இண்டஸ்ட்ரீஸ்ல நம்பர் 1, உமன் எம்ப்ளாய்மெண்ட்ல நம்பர் 1, சேஃப்டில நம்பர் 1, பீஸ்ல நம்பர் 1. எதுலதான் நம்ம நம்பர் 2ல இருக்கோம்? எல்லாத்துலயுமே நம்பர் 1ல இருக்கும். சோ கெடுத்திருந்தா எப்படி நம்ம நம்பர் 1ல இருக்கோம்? அதுக்கு டேட்டா என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. எல்லாமே நமக்கு பாசிட்டிவா தானே இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து முக்கியமா இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமா என்ன இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. இருக்கிறதுலே லோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், ஹையஸ்ட் ஜிடிபி growth, ஓகேங்களா, ஹையஸ்ட் பர் கேபிட்டா இன்கம், பீஸ்ஃபுல் ஸ்டேட், பெரிய லெவல்ல ஜாதி கலவரங்களோ மத கலவரங்களோ எதுவுமே கிடையாது. பசங்களாம் ஜாலியா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதுதான் ப்ராப்ளம். ஏன்னா அவங்களாம் நிறைய பேர் இன்னும் அவங்கள அரசியல் மயப்படல. அதனால அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாததுனால என்ன ப்ராப்ளம்னே தெரியல. வளர்ந்து வந்த பாதையும் அவங்களுக்கு தெரியல இல்லையா? அதனால வந்து நான் வந்து வேடிக்கையா சொல்றது உண்டு, ஒரு 100 இளைஞர்களை பிடிச்சி ஒரு பஸ்ல போட்டு நார்த் இந்தியாவுக்கு ஒரு டூர் அனுப்பிச்சு தமிழ்நாடு கொண்டு வந்து திருப்பி இறக்குனா தமிழ்நாடு வந்து எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு உண்மையாலுமே புரியும் அப்பதான். ஏன்னா தமிழ்நாடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க மகாராஷ்டிரா எடுத்துட்டீங்கன்னா பூனே பாம்பே தவிர பெரிய ஊர்கள் இல்ல. கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெங்களூரை தவிர பெரிய ஊர் இல்ல இல்லையா? பீகார் எடுத்துட்டீங்கன்னா பீகார் வந்து பட்னாவா, அதை தவிர பெரிய ஊர் இல்ல. ஊபி வந்து லக்னோ, பெரிய ஊர் கிடையாது. அந்த லக்னோவே பாத்தீங்கன்னா விழுப்புரம் கடலூர் அளவுக்கு தான் இருக்கும். திருச்சி அளவு கூட வளர்ந்து இருக்காது. ஆனா நீங்க தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா சென்னை ஆரம்பிச்சு கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர், திண்டுக்கல், கோயம்புத்தூர், அப்படியே வரிசலா தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஹோசூர், இவ்வளோ இருக்கு. 8 ஏர்போர்ட் இருக்கு, 6 ஏர்போர்ட் ஆபரேஷன்ல இருக்கு, 2 ஏர்போர்ட் புதுசா வரப்போகுது, 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, 30,000 ஏடிஎம் இருக்கு, 500 மக்களுக்கு ஒரு டாக்டர் இருக்கான். அமெரிக்காவிலே 1000 மக்களுக்கு ஒரு டாக்டர் தான் இருக்கான்.
நம்ம வந்து வேற லெவல்ல கம்பேர் பண்ணி போயிட்டு இருக்கோம். சோ இப்படி வளர்ந்து இருக்கனால நீங்க எப்படி வந்து கெடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும்? எப்படி அப்ப இந்த 60 வருஷமா பண்ண ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாம எப்படி இந்த வளர்ச்சி அடைஞ்சிச்சு? இப்ப சீமான் மாதிரியானவங்க இங்கதான் சொல்றாங்க, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்காம, இந்த ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்காம, இலவசங்களோ அல்லது ஏதாவது பொருளோ அல்லது இந்த மாதிரி உதவித்தொகையோ கொடுக்காத ஒரு அரசை நான் உருவாக்கி தரேன், இப்படி வாங்குற நிலைமையை, பிச்சை எடுக்கிற நிலைமையை மக்களுக்கு வைக்கிறீங்க, அது இல்லாத ஒரு சூழலை உருவாக்குமேன்றாரு. அவர் தமிழ்நாட்டை அழிச்சிருவாரு. அவருடைய மாடல் வந்து ஃபண்டமெண்டலி இட்ஸ் a wrong எக்கனாமிக் மாடல். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அவர் திருப்பி நம்மள அக்ரிகல்ச்சர் எக்கானமி கூட்டு போறாரு. அதுதானே சோறு போடுதுன்றாரு. சாப்பாடு எல்லாம் வாழ்ந்துருவீங்களா? அதை தாண்டிட்டும் இல்ல. அக்ரிகல்ச்சர் இஸ் இன் எக்ஸஸ். ஓகே, அக்ரிகல்ச்சர் வந்து அதாவது உபரி இருக்கு நமக்கு இன்னைக்கு. ஓகே, அக்ரிகல்ச்சர் உபரி இருக்கு, அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். நமக்கு அக்ரிகல்ச்சர் வந்து டெஃபிஷியன்டா இல்ல. அப்பதான் ஃபோக்கஸ் பண்ணணும். டெஃபிஷியன்ட்னா நமக்கு அடிப்படையே நமக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். நம்ம அதெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துட்டோம். ஒரு எக்கானமி எப்படி வளரும்னா, இயற்கை வளங்கள் சார்ந்து இருக்கிறது அடிப்படை எக்கானமி. அப்படின்னா என்னன்னா, இப்போ நிலக்கரி, எரிவாயு, இதெல்லாம் இயற்கை வளங்கள். இதெல்லாம் நாம கிரியேட்டே பண்ணல. மனித உழைப்புன்றது எதுவுமே இல்லை அதுல. அதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம். அதுவும் இயற்கை வளங்கள் தான். ஏன்னா மண் இருக்கு, நிலம், நீர், காற்று, இதெல்லாம் இயற்கை வளங்கள். இது இல்லாம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஆனா அதுல கொஞ்சம் மனித உழைப்பு இருக்கு. அது அடுத்த லெவல் எக்கானமி. ஆனா அது என்னன்னா லீனியரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். மூணாவது தான் இண்டஸ்ட்ரியல் எக்கானமி. இண்டஸ்ட்ரியல் எக்கானமினா என்னன்னா, ஒரே ஒரு சின்ன ஃபேக்டரி ஒரு ஏக்கர்ல போட்டீங்கன்னா கோடிக்கணக்கான பார்ட்ஸை உற்பத்தி பண்ணும். நான் லீனியர் அவுட்புட். உழைப்பை விட கூடுதலான உற்பத்தி கிடைக்கிற ஒரு கொஞ்சம் உழைப்பு, மெஷின்ஸ் ஒர்க் ஆகுது. அப்போ நான் லீனியர் அவுட்புட். அது தேர்ட் லெவல் ஆஃப் எக்கானமி. அதுக்கு அடுத்தது நாலேஜ் எக்கானமி. இன்புட்டே கிடையாது, உழைப்பை விட மூளையை மாத்திரம் பயன்படுத்தி நாம பண்றது. மனிதனுடைய மூளையை மாத்திரம் பயன்படுத்தி பண்றது. அது கலைஞர்லாம் பாத்தீங்கன்னா ஐடி பார்க்கு, டைடல் பார்க்கு, ஓஎம்ஆர் ரோடு இதெல்லாம் கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டை நாலேஜ் எக்கானமி லெவலுக்கு கொண்டு போயிட்டோம். இவர் என்ன நம்ம திருப்பி நம்மள அக்ரிகல்ச்சர் எக்கானமி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஏன் நம்ம பின்னோக்கி போறோம்? இது எவனும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எக்கனாமிக் நாலேஜ் இல்லை யாருக்கும். தமிழ்நாடு ஆல்ரெடி இயற்கை வளங்கள் இல்லைன்றதுனாலதான் அக்ரிகல்ச்சரை தாண்டி, இண்டஸ்ட்ரியலைசேஷனை தாண்டி, நாலேஜ் எக்கானமியை தாண்டி ஆண்டர்பிரினியரியல் எக்கானமிக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம 5th லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆண்டர்பிரினியரியல் எக்கானமிக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு திருப்பி அக்ரிகல்ச்சர் எக்கானமி? வேலை வாங்குற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வேலையை உருவாக்குற இடத்துல போயிட்டு இருக்கோம். வேலையை உருவாக்குற இடத்துல போயிட்டு இருக்கோம். நாம இதுக்கு போய் திருப்பி ஆடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கிறவனுக்கு கம்ப்யூட்டர் கொடுப்பான்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆடு மேய்க்கிறதே தேவையில்லைப்பா, அது ஆடு தானா மேயும். அதை இப்படி இதை வச்சு ரோபோட்டை வச்சு மேய வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த நாலேஜ் எக்கானமி, ஆண்டர்பிரினியர் எக்கானமிக்கு போகும்பொழுது ரோபோட்ஸ் வந்து மாடு மேய்க்கும், ஆடு மேய்க்கும். ஓகே, நம்ம போய் மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாடு மேய்க்கிறதுல என்ன ஒரு பெரிய இன்பம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ சார், ஓகே, அப்படி இப்படி விட்டுருவோம். சரி, அப்ப இதே மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதே மாதிரியான திட்டங்களை தானே விஜயும் சொல்றாரு, எடப்பாடியும் சொல்றாரு. அப்ப நான் ஏன் இங்க ஏன் திமுக முதன்மை பெறணும்னு நினைக்கிறீங்க? ஆனா அது எல்லாமே வந்து ஒரு ஆழமான பேசிஸ், ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு மேம்போக்கான ஒரு கோரிக்கைகள் இது மாதிரி இருக்கு. அறிவிப்புகள் மாதிரி இருக்கு. நீங்க இப்ப எடப்பாடியோட இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா, பத்திரிகை பேட்டி கேட்பாங்க. அவர் பாருங்களேன், மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அவரை பேசும்போது சில கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். 10 நிமிஷம் தான் மொத்தமாவே அந்த மேனிஃபெஸ்டோ மீட்டிங் நடக்கும். 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க எல்லாம் டைரக்டா வந்து கேள்வி கேட்டு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டோல ஸ்டஃப் இல்ல. ஓகே, பேசிஸ் இல்ல, வெறும் செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள் இல்ல, வெறும் மேம்பாவுக்கான சோசியல் அறிவிப்புகள் மாத்திரம் இருக்கு. ஏன்னா அது மாத்திரம் தான் மக்களை கவரும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோட போட்டிருக்காங்க. அதனால ஒருத்தர் என்ன பண்ணிருந்தாரு, நீங்க அது ட்விட்டர்ல எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு, ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோவையும் டிஎம்கே மேனிஃபெஸ்டோவையும் ஏஐல போட்டாங்க. ஓகே, போட்டு அது ஏஐட்ட கொடுத்து அனலைஸ் பண்ண சொன்னாங்க. அனலைஸ் பண்ணி எந்த மேனிஃபெஸ்டோ பெஸ்டா இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ வந்து 8.40 என்னமோ வந்துச்சு. ஓகே, ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோ 5.1 தான் வந்துச்சு. சோ இது வந்து நாம சொல்லல, ஏஐ தொழில்நுட்பம் அதுவாவே அசஸ் பண்ணி சொல்லுது, பயஸ் இல்லாம. யாருன்னா பண்ணலாம். அதை நீங்களே எடுத்து போட்டு பண்ணீங்கன்னா அதுவே சொல்லிடுது. நீங்க விஜயோ இல்ல டிவிக்கோட மேனிஃபெஸ்டோ எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் வீக்.
அது எனக்கு இன்னும் 2-3 பாயிண்ட் கூட வருமாட்டது டவுட். அது அது அசஸ் பண்ற அளவு கூட அதுல எதுவுமே இல்ல ஆக்சுவலா. என்ன சார் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ன்றாங்க, நிறைய சொல்றாங்கல்ல சார். அது எல்லாமே வந்து என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, தி பிக்கெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரி இஸ் இமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, உங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஓகே. ஏன்னா நான் செஞ்சது கரெக்ட்னு ஆயிடுது, நீங்க செஞ்சது கரெக்ட்னு ஆயிடுது இல்லைங்களா. பெரும்பாலான விஜயோட ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட 2021 ப்ரோக்ராமோடைய ரீநேம், பேர் மாற்றப்பட்ட ப்ரோக்ராமா இருக்கு. ஓகே ஓகே. ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ண ப்ரோக்ராம பெயர் மாத்தி அண்ணனோட சீரு அப்படி இப்படின்னு சொல்லி அதே ப்ரோக்ராம மாத்தி மாத்தி சொல்றாரே தவிர, அதுக்கு அடிப்படையே நிதி ஆதாரங்களோ பேசிஸோ ஃபவுண்டேஷனோ எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு வீக் ஃபவுண்டேஷன். என்ன ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, நம்ம வடிவேல் சொல்லுவாருல்ல, ஃபவுண்டேஷன் பில்டிங் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வீக்ன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வெளியில பாக்குறதுக்கு வந்து ஜனரஞ்சகமா இருக்கே தவிர அதுக்கு ஒரு ஆழமான பேசிஸோ ஃபவுண்டேஷனோ இல்லாம இருக்கு. ஆனா அட்ராக்ஷன் இருக்கும்ல பீப்புள்கிட்ட. விஜய்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், அதோட சேர்த்து பரவாயில்ல டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி இவங்களும் அதே மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்றாங்களேன்ற ஒரு இது வந்துரும்ல. இல்லை, மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து ஆழமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கு உண்டான இப்போ அது பழசிலையாவது வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள் இல்லாம இருந்தது. இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே அதை செய்யக்கூடிய நபர்கள். இப்ப கூகுள் மாதிரி ஏஐ வந்துருச்சு. இப்ப எல்லாரும் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க ஏஐல போய் கேட்க வேண்டியதுதான். என்ன ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும், பேஸ்ட் ஆன் அதாவது ஏடிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ, டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ, டிவிக்கோட மேனிஃபெஸ்டோ பேஸ் பண்ணி எது நல்லா இருக்கு நீ ஏன் சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அதே சொல்லிட்டு போதும், கரடியே சொல்லிடும். ஓகே. அப்புறம் நாம எதுவுமே சொல்ல தேவையில்ல. திமுக மேல இருக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் சார், 2021 அந்த தேர்தல் வாக்குறுதியை அவங்க இன்னும் நிறைவேற்றல, இப்போ இது எப்படி செய்வாங்க? இல்லையே, ஆக்சுவலா மொத்தம் ஒரு 500 சில்லற வாக்குறுதிகள் இருந்து அதுல 400க்கு மேல நிறைவேற்றியாச்சு. அந்த மீதி நிறைவேற்றாத சில கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அதில் 3 பக்கெட் இருக்கு. ஒன்று வந்து ஃபீசிபிலிட்டி இல்லாத விஷயங்கள், அது கொஞ்சம் குறைவா இருக்கு. இன்னொன்று வந்து ஆன்கோயிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கெட். அப்புறம் 3வது பக்கெட் வந்து யூனியன் கவர்மெண்டோட டிபெண்டன்சி இருக்கு. ஓகே. உதாரணத்துக்கு இந்த கேஸ் சிலிண்டருக்கு சப்சிடி இன்னும் 100 rupees கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சில கோரிக்கைகள் இருந்தது. அதெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியல. ஏன்னா அந்த கேஸ் சிலிண்டர்ன்றது நம்ம கண்ட்ரோல்ல டைரக்டா வரல. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியல. அதனால இந்த தடவை மேடம் கனிமொழி தான் இதுக்கு தலைவராக இருக்காங்க குழுவில். அவங்க ஒன் ஆஃப் த அஜெண்டா என்ன சொல்லியிருந்தாங்க, மெம்பர் கமிட்டிக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியறத யூனியன் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம என்ன செய்ய முடியுமோ அதை மொத்தமே இந்த தடவை போடுவோம். ஏன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பியும் போயிட்டு இதெல்லாம் யூனியன் கவர்மெண்டால பண்ண முடியலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம், அது 1-2 அந்த மாதிரி ஆயிருச்சு. பட் அது கூட அடுத்த எலெக்ஷன்ல வர வேண்டாம், அடுத்த மேனிஃபெஸ்டோல வர வேண்டாம். எதெல்லாம் நம்மளால நம்ம சுய முயற்சியால பண்ண முடியுமோ அதை மட்டுமே போடுங்க அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த 529 கோரிக்கைகளும் கொண்ட மேனிஃபெஸ்டோ. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க சார் இந்த கவர்மெண்ட் அது தொடரும் அல்லது கவர்மெண்ட் தேர்தல் அறிக்கையில பங்காற்றி இருக்கறனால கேக்குறேன். இல்ல கவர்மெண்ட் இல்ல எனக்கு இப்போ நீங்க இந்த ஓட்டிங் பிரமிட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்டிங் பிரமிட்ல பல்க் ஆஃப் த பிரமிட், அதாவது ஏஜ் குரூப் வச்சு 3 செக்மெண்டா பாத்துக்கலாம். அதாவது ஒரு 30-35 கீழே இருக்கிறவங்க, அப்புறம் 30லேருந்து 50க்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கீழ் 2 பிரமிட்ல தான் ஓட் பண்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே இந்த மேல் பிரமிட்ல இருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் less than 20% தான் இருக்கு. அதுல ஓட்டு எவ்வளவு பேர் போடுவாங்கன்னு தெரியல. அதுல எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. இது எல்லாமே ஒரு மாதிரி கேஸ் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஹைப் கிளவுட் மாதிரி இருக்கு. அந்த கமிட்டடா ஓட்டு போடுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கீழே அந்த பாட்டம்ல தான் இருக்காங்க. இது கமிட்டடா பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாத்தி மாத்தி போடுறவங்க இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அதனால மோர் ஆர் லெஸ் இதை என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் நோன் ரிசல்ட். ஓகே, அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்போ தேர்தல் சுவாரிசம்னு பாத்தீங்கன்னாலே ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நீங்க போய் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பழசுலாம் இப்போ கலைஞர் வர்சஸ் இவங்க இருக்கும் பொழுது, ஜெயலலிதா இருக்கும் பொழுது தேர்தல் சுவாரிசம் அதிகமா இருக்கும். யார் வின் பண்ண போறாங்க, யார். இப்ப மக்கள் ஆல்ரெடி ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. மக்களுக்கே வந்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் ஆல்ரெடி அவுட் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ரிசல்ட் அவுட் ஆனது அந்த சுவாரிசம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. தேர்தலில் பெரிய சுறுசுறுப்பு இல்லை. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க.
டிவிகேல பாருங்க இன்னும் 4-5 பேரை தவிர ப்ராமினென்ட்டான ஒரு பேர் கூட இல்ல. விஜய் 2 இடத்துல போட்டிடுறாருல்ல சார்? ஒரு பத்திரம் அந்த 2 இடத்துலயே ஜெயிப்பாரான்றதே டவுட் தான். ஓகே. ஆக்சுவலா நம்ம நிறைய அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அதாவது அந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அதுவே ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் ஃபீல் பண்றேன். விஜய் வந்து 2 இடத்துல போட்டின்றதே வந்து அவருக்கு ஒரு வீக் சிக்னலா கொடுக்குது. இஃப் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட், I won't contest in 2 places. When you are contesting 2 places, first of all, it shows you are not confident. செகண்ட் என்ன ப்ராப்ளம்னா, உங்களோட அட்டென்ஷன் வந்து 2 இடத்துல டைவர்ட் பண்ணணும். 2 இடத்துல நீங்க போய் கேம்பெயின் பண்ணணும். அப்புறம் அவர் மற்றவங்களுக்குலாம் வேற போய் கேம்பெயின் பண்ணணும். அவருக்கே 2 தொகுதி இருக்கு. அப்புறம் மற்றவங்களுக்கு வேற போய் கேம்பெயின் பண்ணணும். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சரியான அட்வைஸாவே என்னால கருத முடியல. தவறான அட்வைஸ் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவங்க பெரம்பூர்ல மாத்திரமோ இல்ல வந்து திருச்சி கிழக்கோ பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸையும் அதுல இறங்கி அவர் வின் பண்றதுக்கு முழுசா அவருடைய சான்ஸ் எடுத்துருக்கலாம், உழைச்சிருப்பாங்க. அது ஈஸியும் கூட ஓரளவுக்கு. இப்ப என்னன்னா டிவைடட் அட்டென்ஷன், இங்க போறதா அங்க போறதா, ரொம்ப தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்களான்னு தோணுது எனக்கு. என்னவோ அதனாலே அவர் 2த்துலயுமே தோத்துருவாருன்னு தோணுது. ஓகே 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 ஓகே. ஏதாவது ஒண்ணுத்துல இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இப்ப வந்து அதனாலே 2த்துலயுமே தோக்குறதுக்கு தான் அவருக்கு வாய்ப்பு. மத்தவங்களாம் இருக்காங்க சார், புஷி ஆனந்தா, ஆதவ் அர்ஜுன், வாய்ப்பே கிடையாது. விஜய் மாத்திரம் ஒரே ஒரு ஆள் 50% சான்ஸ், பிகாஸ் ஏதாவது ஒரு தொகுதியில் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மற்றவங்க எல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு. செங்கோட்டையன் சார் என்ன, செங்கோட்டையெல்லாம் எத்தனை தேர்தல் வரலாறு, அவருடைய மொத்த இவரே தான் எடப்பாடி தூக்கிட்டாரு. அந்த 100 கார் பாத்தீங்களே ஒரு வீடியோ, அந்த 100 கார் போற வீடியோ பாத்தீங்களா நீங்க? மொத்த செங்கோட்டையன் சாரோட மொத்த அவர் கீழே இருக்கிற மொத்த டீமுமே எடப்பாடி வந்து தூக்கிட்டாரு. ஓகே சரி, அப்ப எடப்பாடி எவ்வளவு பெரிய ஆள்? அப்ப அவர் ஸ்ட்ராங் தானே? அவர் எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது மேனிஃபெஸ்டோவை தாண்டி போகுது ஆக்சுவலா. பட் see, I am not a political commentator, okay, but I have some political knowledge because I have to follow politics. பட் எடப்பாடியோட ஃப்ளா என்னன்னு நான் பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஒரு கவுண்டர் பார்ட்டியா மாத்தி விட்டாரு. ஓகே, ஏடிஎம்கேவோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப கொஸ்டினபிளா மாறிடுச்சு. அவருடைய காஸ்ட் அஃபினிட்டினால ஏடிஎம்கேவே ஒரு கவுண்டர், கிட்டத்தட்ட இப்ப எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு 1 இயர் பார்ட்டியா ஆயிடுச்சோ, அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து குறுகி ஒரு கவுண்டர் பார்ட்டியா மேற்கு மண்டலத்துல மாத்திரமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற பார்ட்டியா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு உண்மையான பயம் தான் இருக்கு. சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தமிழ்நாட்டு நலன்களை முன்னிறுத்தக்கூடிய 2 பார்ட்டி நமக்கு தேவை. ஓகே, அதுல ஒரு பார்ட்டி கூட நேஷனல் பார்ட்டியா இருக்கக்கூடாது. ஓகே, காங்கிரஸும், எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி என்றுமே தமிழ்நாட்டுடைய அவங்களுக்கு அது நேஷனல் பார்ட்டியா இருக்கிறதுனால தமிழ்நாடா யூனியனான்னு வரும்பொழுது அவங்க டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்களால அவங்க எப்பயுமே யூனியன் தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற லீடர்ஸ் வந்து டெல்லியில் இருக்கிற லீடர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்றவங்க. அப்ப டெல்லியில் இருக்கிற லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதான் செய்வாங்க. சோ எந்த பார்ட்டி, பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அவங்க வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணாங்கன்னா டெல்லி என்ன சொல்லுதோ அதை தமிழ்நாட்டுல ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டை ரூல் பண்றது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த ஏதோ 2 பார்ட்டி கண்டிப்பா இருக்கணும். டிஎம்கே மாதிரியே ஏதோ ஒரு 2 பார்ட்டி வேணும் கண்டிப்பா தமிழ்நாட்டு. டிஎம்கே ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆப்போசிட்ல ஏடிஎம்கே இப்ப வீக்கா மாறிடுச்சு. அதுதான் ரொம்ப மோசமா இருக்கு. திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவாரு, அதிமுக இப்படி இதாகிறது கஷ்டமா இருக்கு, அது ஆகக்கூடாதுன்னு கவலைப்படுவார். திருமாவளவன் வந்து நான் மதிக்கிற ஒரு தலைவர்கள்ல ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து திருமாவளவன். ஆக்சுவலா அவருடைய சக காலத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா நாங்க வந்து இந்த மேனிஃபெஸ்டோ முடிக்கும் போது டீ பார்ட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதுல அனைத்து கட்சிகள், கூட்டணி கட்சிகளும் ஒரு இருந்தாங்க. அதுல நானும் அந்த மேனிஃபெஸ்டோ டீமும் அதுல இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து நாங்க ஒரு 12 பேர் இருந்தோம், அவங்க ஒரு 30-40 பேர் இருந்திருந்தாங்க. ஸோ ஒரு 50-60 பேரை கூப்பிட்டு சிஎம் வந்து டீ பார்ட்டி கொடுத்தாங்க. அதுல திரும்ப தான் வந்து கடைசியில பேசினாரு. என்ன பெரிய தலைவர் அப்படிங்கறதுனால அவருக்கு கடைசியில கொடுத்தாங்க. இருக்கிறதுல அவ்வளோ தெளிவா பேசினார். அந்த மொத்த தலைவர் சிபிஎம்ல இருந்து பேசினாங்க, சிபிஐல இருந்து பேசினாங்க, எம்டிஎம்கே, இவர் டிஎம்டிஎம்கேல இருந்து அவரோட தம்பி, அவர் பேர் என்ன, சுதீஷ் பேசினாரு, எல்லாருமே பேசினாங்க. பட் திரும்ப வந்து பேசினாரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் செம்மையா பேசினாரு, பெஸ்டா பேசினாரு, தெளிவா பேசினாரு. கொஞ்சம் கூட வந்து போல்டா வேற பேசினாரு. என்னென்னலாம் அவருக்கு சப்போர்ட் தேவை, எப்படி டிஎம்கே வந்து
இந்த கூட்டணி கட்சிகளை வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு ரொம்ப அழகா பேசினார். ஸோ அப்படிப்பட்ட தலைவர் வந்து சொல்றாருன்னா அதுல டிஎம்கே வீக்கா போறது நல்லது இல்ல, ஏடிஎம்கே வீட்டை போறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா அதே கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கட்சியை தாண்டி நம்மளுடைய பாசம் வந்து தமிழ்நாட்டு மேல இருக்கு. தமிழ்நாடு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுதான் நம்மளுடைய நம்பர் 1 குறிக்கோள். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பாக்குறோம்னா இருக்கிற கட்சிகள்ல எந்த கட்சி தமிழ்நாட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பாக்குறோம், அதுல சூஸ் பண்றோம். சோ எந்த கட்சியுமே பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் திருக்குறள் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். பியோரான கட்சின்னு எதுவுமே இல்ல. நீங்க என்ன பண்ணணும், டிஎம்கே எடுக்கணும், அதனுடைய நல்லதெல்லாம் என்னது, அதனுடைய கெட்டதெல்லாம் என்னது. ஏடிஎம்கே எடுக்கணும், அதனுடைய நல்லதெல்லாம் என்னது, கெட்டதெல்லாம் எது. டிவிகே எடுங்க, அதே மாதிரி கட்சி எடுங்க. எல்லாரும் இப்படி பார்க்கும் பொழுது இதை நீங்க வரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட நல்ல விஷயங்கள் அது கெட்ட விஷயங்களை விட மிக அதிகமாக இருக்கிறதுனால ஐ எம் சப்போர்ட்டிங் டிஎம்கே. இப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாளைக்கு வந்து வேற ஏதோ ஒரு கட்சி வந்து பெஸ்டா இருந்துச்சுன்னா of course we should support that. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த கடந்த காலத்துல நான் பார்க்கும்போது டிஎம்கே இஸ் த பெஸ்ட் பார்ட்டி which has taken தமிழ்நாடு's interest, தமிழ்நாட்டு நலனுக்காக பாடுபடுறது. மத்த கட்சி கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிற சூழ்நிலையில மத்த கட்சியை கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே தான் நம்பர் 1 இருக்கு. சோ அதனால நான் சப்போர்ட் பண்றேன். சோ மத்த வேற ஏதோ பார்ட்டி வந்துச்சுன்னா of course இப்ப இருக்கிறதுல எக்ஸிஸ்டிங்ல எதுவும் இல்ல, தமிழ்நாட்டு நலனுக்கு பிரதிபலிக்கிறதுல பெஸ்ட் இப்போதைக்கு. ஓகே, நன்றி சார். உங்களோடு பல்வேறு கருத்துக்களை உரையாட முடியுது. எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.